முன்னாடி இருந்தப்போ கிடைச்ச அனுபவங்கள். அந்த அனுபவங்களோட நினைவலைகள் தான் வந்து எண்ணங்கள். நம்மளோட எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்கோ அப்படிதான் நம்ம இருக்கோம். ஆனா அந்த எண்ணங்கள் எதுலேருந்து வருதுன்னா, நம்மளோட உணர்வுகள்லேருந்து வருது. மனதால மட்டும் தான் நம்ம நம்மள வந்து அடையாளப்படுத்திக்கிறோம். நாம வந்து அத உபயோகிக்க தான் படுத்துறோம். ஆனா நாம அத உபயோகிக்கிறோம்னே நம்மளுக்கு தெரியாது. மைண்ட் தான் நம்மள வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. கிரியேஷன் எங்க இருக்கும்னா, பிரசன்ஸ் எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் கிரியேஷன் இருக்கும். எண்ணங்களும் அதன் கர்மாவும். அதாவது எண்ணங்களால் உருவாகக்கூடிய கர்மா அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ எண்ணங்கள் அப்படிங்கறது வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு அதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ எல்லாத்துக்கும் மூலமானது அப்படிங்கிறது வந்து இருள். சோ இருள் தான் வந்து மூலம். அந்த இருள்லேருந்து வெளியில வர்றதுதான் வெளிப்படுறதுதான் வெளி அப்படின்னு சொல்றோம். சோ மூலம் என்னவோ அது வந்து இருள். அந்த இருள்லேருந்து வெளிப்பட்டதுதான் வெளி. அந்த வெளியிலேந்து வெடிச்சு வர்றதுதான் வந்து ஆகாயம் அப்படின்னு சொல்றோம். இருள் அப்படி இப்ப இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து இருள். இதுதான் வந்து இருப்பு, இருள். இப்போ இது வந்து இப்படி துடிக்க ஆரம்பிக்குது. இப்படி துடிச்சு துடிச்சு இந்த மாதிரி வரும்போது, அது என்ன ஆகுதுன்னா, அதுலேருந்து வெளிப்படுது. அதுதான் வந்து வெளி. சோ இந்த இடத்துல வந்து அந்த உணர்வு அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ்ன்ற ஒண்ணு வந்து இங்க வருது. ஏன்னா, இந்த எது இருக்கோ, அது வந்து துடிக்க ஆரம்பிச்சு திரும்பி வரும்போது, அந்த உணர்தல் வந்து வருது. அந்த உணர்வு வந்து அங்க ஏற்படுது. சோ இந்த வெளிக்கு அப்புறமா இதுலேருந்து வர்றது தான் வந்து ஆகாயம். இந்த ஆகாயம் அப்படிங்கிறது தான் வந்து மனம். அதாவது இந்த மனம்னா சுத்த மனம். அதுல எந்த ஒரு இதுவும் இல்லாம வெளியிலேந்து தோன்றக்கூடியது. அதுதான் ஆகாயம். அந்த ஆகாய மனத்துல மனம்ங்கிறது வந்து பிளெயினா அப்படியே இருக்கிறது. சோ அந்த மனசுல வரக்கூடிய அந்த கிளவுட்ஸ் இப்ப வந்து ஆகாயத்துல மேகங்கள் வருது இல்லையா? அந்த மாதிரி அந்த மனசுல எழக்கூடிய அந்த ஒரு மேக சுழற்சி மாதிரி எழக்கூடிய அந்த ஒரு கிளவுட்ஸ் தான் வந்து எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த எண்ணங்கள் வந்து ஆரம்பத்திலேயே முதல்ல இருந்தே வந்துருமா அப்படின்னா வராது. ஏன் அப்படின்னா இந்த எண்ணங்கள் எதுலேருந்து வருது அப்படின்னா அது வந்து ஒரு நிகழ்வுலேருந்து தான் வரும். அதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா, அதை பத்தியான ஒரு சிந்தனை தான் வந்து எண்ணமா வரும். அது ஏன் அப்படி வருது? ஏன் முதல்லயே வரல அப்படின்னா, முதல்ல வெறும் இருப்பு மட்டும் தான் இருக்கு. அந்த இருப்புலேருந்து உணர்வு வருது. உணர்வுக்கு அப்புறம் எழக்கூடிய அந்த மனம் இருக்கு இல்லையா? உணர்வு மூலியமா நம்ம இருந்து இருந்து சேகரிக்கிற அனுபவங்கள். அந்த அனுபவங்கள் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆகாயம்ங்கிற ஸ்திதிக்கு வரும்போது, அந்த மனதுல வந்து என்ன ஆகும்னா, அங்கதான் வந்து காலம்ங்கிறது வந்து பிறக்குது நம்மளுக்கு. சோ அந்த காலம்ங்கிறது பிறக்கும்போது, அப்போ அங்க ஒரு அறிவு தோன்றது என்ன அப்டின்னா, நம்ம இருக்கோம். இதுக்கு முன்னாடியும் இருந்தோம். இதுக்கு அப்புறமும் இருப்போம். அப்படிங்கிற ஒரு அறிவு வந்து அந்த ஆகாய மனதுல தான் வந்து எழுது. அப்போ வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கோம். இதுக்கு முன்னாடியும் இருந்தோம். இதுக்கு அப்புறமும் இருக்கோம் அப்படிங்கும்போது, அந்த பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து வந்துருது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தப்போ கிடைச்ச அனுபவங்கள். அந்த அனுபவங்களோட நினைவலைகள் தான் வந்து எண்ணங்கள். அதே மாதிரி அந்த அனுபவங்கள வச்சு இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு அத பத்தி யோசிக்கிறோம். நாளைக்கு நம்ம இருப்போம். அந்த நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற அனுபவங்கள வச்சு வேற எப்படி எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசிக்கிற அளவுக்கு, ஒரு கற்பனை பண்ற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து அது அந்த ஆகாயத்துல தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சோ அந்த ஆகாயத்துல ஒன்ஸ் வந்து அந்த நினைவலைகள் வந்து ஒரு எண்ணங்களா படர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அதுலேருந்து புணர்றது தான் அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் வந்து காற்று. அதாவது ஆகாயத்திலேருந்து புணர்ந்து வர்றது தான் வந்து காற்று. சோ இந்த காற்றுல வந்து தான் காற்று தான் எண்ணங்கள். காற்றுக்கு வந்து எல்லை இல்ல. அது எல்லா இடத்துலயும் வந்து படரக்கூடியது. எல்லா இடத்துலயும் புகக்கூடியது. அதே மாதிரி தான் எண்ணங்களும். எண்ணங்களுக்கும் வந்து எல்லை கிடையாது. சோ இது வந்து இதோட நிறுத்திக்கலாம். இது எண்ணங்கள் வந்து எப்படி வருதுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா இது வந்து ஒரு அடிப்படை. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல். இதுக்கு பின்னாடி ஒரு சப்ஜெக்ட்டே இருக்கு. இதுக்கு பின்னாடி அப்படியே வந்து தொடர்ந்து ஒரு சைக்காலஜி, பிசியாலஜி இந்த சப்ஜெக்ட்டே இருக்கு. ஆனா இந்த ஃபண்டமெண்டல் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த காற்று அந்த எண்ணங்கள் இருக்கு இருக்கு இல்லையா? சோ இப்ப நம்மளுக்கு எண்ணங்கள்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது
நம்ம எப்படி இருக்கோமோ, நம்மளோட எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்கோ, அப்படிதான் நம்ம இருக்கோம். ஆனா அந்த எண்ணங்கள் எதுலேருந்து வருதுன்னா, நம்மளோட உணர்வுகள்லேருந்து வருது. "வி ஆர் வாட் வி ஃபீல்." நம்ம எப்படி உணர்றோமோ, அப்படிதான் நம்ம இருக்கோம். நம்ம எப்படி இருக்கோமோ, அப்படிதான் நம்ம வந்து எண்ணறோம், நெனைக்கிறோம். அந்த ஒரு தாட்ஸ் வந்து அதுலேருந்து தான் வருது. ஸோ இதுல வந்து தாட்ஸும், ஃபீலிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா, இன்டர் ரிலேட்டட் தான். ஸோ ஃபீலிங்ஸ் வந்து எப்படி வருது? நம்ம வந்து இந்த ஒரு பிறவி மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லட்சம் பிறவிகள் எடுத்திருக்கலாம். ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுத்திருக்கலாம். நம்மளுக்கு தெரியாது. அந்த ஒரு அனுபவங்கள் எல்லாம் கொண்டது தான் வந்து அந்த டெண்டன்சி இல்லையா? ஸோ அந்த டெண்டன்சி என்ன இருக்கோ, அதுலேருந்து தான் நம்ம வந்து நம்மளோட ஃபீலிங் இருக்கும். அத பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபீலிங் இருக்கும். நம்ம உணர்தல் வந்து அதுலேருந்து தான் இருக்கும். உணர்தல பேஸ் பண்ணி தான் தாட்ஸ் இருக்கும். அகைன் அந்த டெண்டன்சிய ஆக்டிவா வச்சுக்கிறது எதுன்னா தாட்ஸ் தான். தாட்ஸ் தான் ஃபீலிங்ஸ் மூலியமா அந்த டெண்டன்சிய எனர்ஜைஸ் பண்ணுது. டெண்டன்சி எனர்ஜைஸ் பண்ணோம்னா, அகைன் டெண்டன்சி எப்படி இருக்கோ, அது மூலியமா நம்ம ஃபீல் பண்ணி, அகைன் அந்த தாட்ஸ ரீகிரியேட் பண்றோம். சோ இந்த சுழற்சி இப்படியே போயிட்டே தான் இருக்கு. சோ இதுல இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து ஃபேர் ஐடியா கிடைச்சிருச்சு. எண்ணங்கள் எப்படி ஜெனரேட் ஆகுது? ஃபீலிங்ஸ்னா என்ன? ஃபீலிங்ஸ்க்கும் எண்ணத்துக்கும் என்ன தொடர்பு? எல்லாத்துக்குமே மூல காரணம் டெண்டன்சில இருந்து தான். அதுலேருந்து எழக்கூடியது தான் உணர்வுகள். டெண்டன்சி எப்படி இருக்கோ, அப்படிதான் நம்ம உணர்றோம். அந்த உணர்தலுக்கு ஏத்தா மாரி தான் நம்மளோட எண்ணங்களும் இருக்க பெற்றிருக்கு. இந்த எண்ணங்கள் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா, நம்மளோட இருப்புலேருந்து நம்ம வெளியில வந்து அந்த மனம் வருது இல்லையா? அங்க வந்து நம்ம மைண்ட் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் வந்து வந்துருது. ஏன்னா, மைண்ட்ல வந்து ஃபுல்லா வந்து நம்மளுக்கு தாட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா, தாட்ஸ்க்கு வந்து பிரசன்ட்ங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா பிரசன்ட்ல ஈதர் இருக்க மட்டும் தான் முடியும். பிரசன்ட்ல வந்து எண்ணங்கள வந்து உருவாக்க முடியாது. எண்ணங்கள் வந்து ஈதர் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர். இத பத்தினது மட்டும் தான் எண்ணங்களா இருக்க முடியும். அப்போ எண்ணங்கள் ஃபுல்லா வியாபிச்சு இருக்கும்போது, அந்த மனமானது வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு ஒரு இடமே இல்லாத ஒரு ஃபுல்லா ஒரு அடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு வெளியிலேந்து வெளிப்பட்டது அந்த ஆகாயம். அந்த சுத்த மனசுல வந்து ஃபுல்லா இந்த கிளவுட்ஸ் வந்து படர்ந்துருச்சு. இப்ப நம்ம இந்த கொசு வலைலாம் இருக்கு இல்லையா? கொஞ்சம் கூட வந்து அந்த கேப் இல்லாம அந்த ஒரு வலை பின்னப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு தாட்டுக்கும், இன்னொரு தாட்டுக்கும் இடைவெளியே இல்லாத அளவுக்கு நம்மளோட மனம் வந்து வியாபித்திருக்கு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாமே நம்மள ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்றதே நம்மளோட மைண்ட்ல இருந்து தான் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஏன்னா ஃபுல்லா நம்மளோட தாட்ஸ் வந்து படர்ந்து இருக்கிறதுனால, மைண்டுக்கு அப்பாற்பட்டு என்னன்றது நம்மளால யோசிக்கவே முடியல. ஏன்னா நம்ம எண்ணத்துல இருந்து தான் நம்ம செயல்படுறோம். எண்ணம் தான் நாம. எண்ணம் எங்க இருக்கு? மைண்ட்ல இருக்கு. அப்போ மைண்ட் தான் நாம அப்டின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வந்து பிலீவ் பண்றோம். சோ ஆக்சுவலா வந்து நாம மனம் கிடையாது. நம்ம மனதையும் தாண்டிய ஒரு விழிப்புணர்வு. மனதால மட்டும் தான் நம்ம நம்மள வந்து அடையாளப்படுத்திக்கிறோம். நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து மனதளவுல தான் இருக்கு. பட் வி ஆர் ஆக்சுவலி த யூசர் ஆஃப் த மைண்ட். நாம வந்து அத உபயோகிக்க தான் படுத்துறோம். ஆனா நாம அத உபயோகிக்கிறோம்னே நம்மளுக்கு தெரியாது. மைண்ட் தான் நம்மள வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்படிதான் நம்மளோட கரண்ட் ஸ்டேட் இருக்கு. சோ இது வந்து எப்படி வந்து கர்மாவ ஜெனரேட் பண்ணுது அப்படின்னா, இருப்பு பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா? இருப்பு, உணர்வு இதெல்லாம். சோ இந்த இருப்பு, உணர்வு அப்படிங்கிறது வந்து ஹார்ட்டோட சம்மந்தப்பட்டது. சோ அந்த அந்த துடிப்பு பார்த்தோம்ல, அந்த துடிப்பு வந்து எங்க நடக்குதுன்னா, ஹார்ட்ல நடக்குது. சோ அந்த துடிப்பு நடக்கிறதுனால தான் அங்க இருக்கிறது வந்து உணர முடியுது. ஆ ஆனா எண்ணங்களுக்கு வந்து அந்த இது தேவை கிடையாது. சோ அங்க வந்து ஹார்ட்லேருந்து அது பிரிஞ்சு வந்துருது. சோ எண்ணங்களுக்கும், ஹார்ட்டுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஆனா ஃபீலிங்ஸ்க்கும், ஹார்ட்டுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு. இப்ப நம்ம என்னெல்லாம் நெனைக்கிறோமோ, பாஸ்ட், ஃபியூச்சர் இத பத்திலாம் நம்ம நெனச்சு என்னெல்லாம் வந்து நம்ம லோட் பண்ணி வச்சிருக்கோமோ, அதுக்கான அந்த எண்ணங்களுக்கான ஒரு எமோஷன்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது. அந்த எமோஷன்ஸ் என்ன நம்மளுக்கு வந்து ஜெனரேட் ஆனாலும், அது நம்மளோட ஃபீலிங்ஸ டச் பண்ணி கடைசில நம்மள டச் பண்ற இடம்னா ஹார்ட் தான். அதாவது பிசிக்கல் பெயின், எமோஷனல் பெயின், மென்டல் பெயின் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வந்தாலுமே, அந்த பெயின் எல்லாமே வந்து ஹார்ட்டால உணர முடியும். இப்போ இந்த வெறும் நம்மளுக்கு முட்டி வலி தான் வருது, இல்ல வந்து வயிறு வலி தான் வருது, தலைவலி தான் வருது அப்டின்னா, அது வெறும் தலையோட இல்ல அந்த பர்ட்டிகுலர் பாகத்தோட நிக்கிறது கிடையாது. அந்த எல்லா வலியுமே வந்து ஹார்ட்டால உணர முடியும். சோ அதனால கிரானிக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து நீ பெயின் இருக்கு, இல்ல கிரானிக்கா வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த பாடி வந்து ஃபங்ஷனிங்ல பெயின் இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா ஹார்ட்டும் அதுக்கு சைமல்டேனியஸா பாதிப்படையறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. சோ அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது. எல்லா பெயினும் வந்து அதால உணர முடியும். சோ அப்படி இருக்கும்போது, எமோஷன்ஸ் வந்து நம்மளுக்கு
அந்த அந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து நம்மள வந்து அந்த மைண்ட தாண்டி உள்ள போய் நம்மளால நம்மளோட இருப்பு, நம்மளோட கோர வந்து நம்மளால வந்து பார்க்க முடியல. ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து அதிலேயே வந்து நம்ம மூடப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது, அதிலேயே சுழன்றுட்டு இருக்கும்போது, நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கிரியேட்டிவ் திங்கிங்கே வந்து அங்க நடக்காது. கிரியேட்டிவ் திங்கிங் வந்து எப்போ நடக்கும்? கிரியேஷன் எங்க இருக்கும்னா, பிரசன்ஸ் எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் கிரியேஷன் இருக்கும். மைண்ட் ஃபுல்லா தாட்ஸ் இருக்கு. நம்ம ஃபுல்லா ஓவர் திங்கிங்னாலேயே ஃபுல்லா வந்து சூழப்பட்டிருக்கோம் அப்படிங்கும்போது, அங்க பிரசன்ஸ் வந்து உள்ள வரதுக்கான கேப்பே இல்ல. பிரசன்ஸ் எங்க வரும்? எங்க காலியா இருக்கோ அங்க தான் பிரசன்ஸ் வர முடியும். பிரசன்ஸ் இருந்தா மட்டும் தான் பிரசன்ஸ்ங்கிறது அந்த எனர்ஜி. அந்த பிரசன்ஸ் வந்தா மட்டும் தான் அங்க கிரியேஷன் வந்து பாசிபிள். அந்த கிரியேட்டிவ் திங்கிங்கே இல்லாத ஒரு மைண்ட் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுல புதுசா தண்ணி ஊற்றே நடக்கல. அங்க தேங்கப்பட்டிருக்கிற தண்ணீர் அப்படியே இருந்துட்டு இருக்கு. அப்ப அது என்ன ஆகும்? அது பாழாகி, அதுல வந்து புழு பூத்து இதெல்லாம் தான் வரும். சோ அந்த மாதிரி நம்மளோட மனதுல அந்த எண்ணங்கள் வந்து ஃபுல்லா ஓவர் திங்கிங்னால ஆட்கொள்ளப்படும்போது, நம்மளோட மைண்டும் வந்து பொல்யூட் ஆயி, நம்ம தாட் பவரும் பொல்யூட் ஆயி, நம்மளுக்கு திங்கிங்க்கான ஸ்பேஸே அங்க இல்லாம, நம்ம அந்த மைண்ட் லெவல்லயே ஸ்டக் ஆயிடுவோம். சோ அந்த மைண்ட் லெவல்ல ஸ்டக் ஆகும்போது பொல்யூட் ஆயிடுது இல்லையா? சோ அதுலேருந்து வரக்கூடியது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் வரும். ஏன்னா அது என்ன பண்ணும்னா, நம்மளுக்குள்ள ஒரு இன்னபிலிட்டிய உருவாக்கிரும். சோ நம்மளுக்கு அந்த ஒரு டெய்லி நாம வந்து ஒரு கொஞ்ச நேரமாவது நம்ம தூங்குறதுனால, அந்த மைண்ட ஷட் பண்ணி நம்ம தூங்குறதுனால மட்டும் தான் நம்ம வந்து எனர்ஜைஸ் ஆகுறோம். நெறைய பேர் வந்து சைக்கிளிங் பண்ணும்போது, ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இன்வால்வ் ஆகும்போது, இல்ல ஹைக்கிங்கு, ட்ரெக்கிங்கு இந்த மாரிலாம் போறதே வந்து எதுக்குன்னா, அதெல்லாம் போயிட்டு வந்தோனே ஒரு ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. மைண்ட் வந்து கிளியரா இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த டீக்ளட்டரிங் வந்து அங்க நடக்கும். அந்த ஃபுல்லா அந்த தாட் சூழ்ந்து இருக்குல்ல, அந்த டீக்ளட்டரிங் வந்து அங்க நடக்கும். சோ நம்ம டெய்லி கொஞ்ச நேரமா நம்ம தூங்கி எழறதுனால மட்டும் தான், நம்ம மைண்ட தாண்டி போகலன்னா கூட, நம்ம ஹெட் ஸ்பேஸ்லயே இருக்கோம், மைண்ட் ஸ்பேஸ்லயே இருந்தா கூட நம்மளால உயிர் வாழ முடியுது. அந்த தூக்கமும் இல்லன்னா, நிச்சயமா நம்மளால வந்து உயிர் வாழவே முடியாது. சோ அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட மைண்ட் வந்து ஆக்குபை ஆயிருக்கு. ப்ரீ ஆக்குபை ஆயிருக்கு. இதுல நெறைய வந்து 2 விஷயங்கள் தான் வந்து நம்ம மைண்ட் லெவல்லேருந்து கர்மாவ வந்து கிரியேட் பண்ணுது. ஒண்ணு வந்து ஓவர் திங்கிங். அதாவது தாட்ஸ் வந்து ரொம்ப ஆக்குபை பண்ணி, நம்மள வந்து இப்படி அப்படி நகரவே விடாம ஃபுல்லா யோசிச்சுட்டே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்? எலக்ட்ரிசிட்டி இருக்கு. நம்ம வீட்ல நம்ம யூஸ் பண்றோம். நெறைய லோடு வந்து இழுத்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அது பவர் வந்து குடுக்கறதுக்கு அங்க எனர்ஜி இருந்து, ஃபியூயல் இருந்தா மட்டும் தான் நம்மளால அத வந்து யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அது ஒன்ஸ் ட்ரெயின் ஆயிடுச்சு அப்டின்னா என்ன ஆகும்? நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சோ ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்கிறது என்ன ஆகும்? ரிப்பேர் ஆகும். அந்த ரிப்பேர் அப்டிங்கிறது தான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். எப்போ வந்து ஒரு இடத்துல பாசிட்டிவ் அந்த சார்ஜ் வந்து அங்க கிடைக்கலையோ, ஆட்டோமேட்டிக்கா அது நெகட்டிவ் சார்ஜ்க்கு போயிடும். நம்மளோட ட்ரெயின் ஆகுது இல்லையா? நம்ம ட்ரெயின் ஆகுறது வந்து அங்க ஸ்பிரிட் வீக்கன் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது நெகட்டிவிட்டிக்கான ஒரு ரிசப்ஷன் மாரி ஆயிடும். அங்க வந்து அந்த எமோஷனல் லெவல்ல, தாட்ஸ் லெவல்ல வந்து அந்த நெகட்டிவிட்டி ஆட்கொள்ளும்போது, அதிலேருந்து தான் நம்மளோட பிஹேவியர் இருக்கும். சோ பிஹேவியர்ங்கிறது என்ன? நம்மளோட நடத்தை. நம்ம எப்படி நடந்து கொள்றோங்கிறது. அந்த நடந்து கொள்றதோட லிமிட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மைண்ட் லெவல்ல போய் இப்படி வந்துரும். அந்த பிஹேவியர். சோ அதையும் தாண்டி, அந்த மைண்ட தாண்டி வந்து ஹார்ட் ஸ்பேஸ்க்கு போகறதுக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து அங்க ஸ்பேஸே வந்து இல்ல. சோ இந்த ஓவர் திங்கிங்னாலயும், ஓவர் ஐடென்டிஃபையிங் வித் த மைண்ட். இந்த ஓவர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. ஈகோ தான். சோ நம்ம வந்து நெறைய ப்ரீஜுடிஸ் பண்ணி வச்சிருக்கிறது, ஜட்ஜ்மெண்ட்ஸ், லேபிலிங்ஸ் இதனால என்ன ஆகும்? நம்ம வந்து அந்த கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கிறதுனால இதுலயே தான் சுழன்றுட்டு இருப்போம். இதுலேருந்து தான் நம்மளோட இன்டராக்ஷன்ஸ்லாம் நடக்கும். புதுசா எதுவுமே புதுப்பிக்கப்படாம இருக்கும். எல்லாமே ஒரே பேட்டர்ன்லயே வந்து போயிட்டு இருக்கும். பழைய பேட்டர்ன்லயே பண்ணதையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு ரிசல்ட் வந்து என்ன வருதுங்கிறத விட ஏன்னா நாம வந்து நம்ம மேல இருக்கிற தப்புன்றது நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். ஒரு ஆக்ஷன் இருக்கு. அதுக்கு நம்ம வந்து ரியாக்ஷன் மோட்ல தான் நம்ம போயிட்டு இருப்போம். நிறுத்தி, நிதானமா சிந்திச்சு, யோசிச்சு செயல்படுறதுக்கு அங்க இடமே இருக்காது. சோ இது வந்து இந்த ஓவர் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஓவர் திங்கிங்னால எக்ஸசிவா மைண்ட வந்து யூஸ் பண்ணி
அந்த ட்ரெயின் ஆயிடும் மைண்ட். ஸோ மைண்ட் வந்து ஆக்சுவலா எதுக்காக யூஸ் பண்றோமோ, அங்க அதுக்கான வாய்ப்பே வந்து இல்லாம போயிடும். ஸோ இந்த ஹார்ட் இத பத்தி பார்த்தோம் இல்லையா? ஹார்ட் வந்து ஹார்ட்டோட வேலை அந்த உணர்தல், அந்த ஃபீலிங்ஸ். ஸோ கான்ஷியஸ்னஸ் வந்து நம்ம ஹார்ட்டோட வந்து அட்டாச் ஆயிருக்குன்னு சொல்றோம். இந்த ஹார்ட் வந்து ஜஸ்ட் இருக்கு, உணருது. ஆனா பலதரப்பட்ட பலதரப்பட்ட அனுபவங்கள பெற்று இந்த இந்த வாழ்க்கை பாடத்த வந்து வாழ்ந்து, அனுபவிச்சு, அதுலேருந்து பாடம் கத்துக்கிட்டு, அதுலேருந்து எவால்வ் ஆயி, எக்ஸ்பேண்ட் ஆயி, நம்ம வந்து ஃபர்தரா போகறதுக்கு வந்து, நம்மளுக்கு வந்து ஹெட் தேவைப்படுது. சோ அந்த ஹெட் ரீஜன் இருக்கு இல்லையா? அந்த ஹார்ட்லேருந்து நம்ம அந்த ஒரு எவல்யூஷன்ல அந்த ஹெட் ரீஜன் வந்திருக்கு. பிரெயின் வந்திருக்கு. சோ பிரெயின்ல பாத்தீங்கன்னா, பல வகையான ஆச்சரியம் மூட்டுற வகையில அவ்ளோ பார்ட்ஸ் இருக்கு. ஒரு ஃப்ரண்ட் லோப் ஒண்ணுத்துக்கு, பேக் ஒண்ணுத்துக்கு, மிடில் ஒண்ணுத்துக்கு. சோ எல்லாமே அதுல வந்து ஆச்சரியங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கு பிரெயின்ல. சோ அது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றோங்கிறதுல தான் வந்து அந்த இதுவே இருக்கு. நம்மளோட மனம் வந்து எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா, பிரெயினோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. பிரெயினோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ஹார்ட்ட விரிவடைய வைக்கிறதுக்காக. சோ அதோட கோர் பர்ப்பஸ் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே புரிஞ்சுகிட்டு நம்ம அதுலேருந்து செயல்படும்போது, பிரெயின எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும். பிரெயின எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது எப்படி தெரியும்? ஹார்ட் ஸ்பேஸ்ல இருந்தா மட்டும் தான் தெரியும். பிரெயின் ஸ்பேஸ்ல இருந்துகிட்டே நம்ம பிரெயின யூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ இந்த ஓவர் திங்கிங்னால இந்த மைண்ட் ஃபுல்லா தாட்ஸ் ஃபுல்லா வியாபிச்சு கொஞ்சம் கூட இடமே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல. அந்த ஸ்திதியில பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்ல என்ன ஆகும்? வெளியிலேருந்தும் அறிவு எடுக்க முடியாது. உள்ளேந்தும் நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இடமே இல்ல அங்க. பிரசன்ஸ்ல இருந்தா மட்டும் தான் எவ்ளோ புக் வேணா படிக்கலாம், ஸ்பீச்சஸ் கேட்கலாம், யாராவது அறிவுரை சொல்றாங்கன்னா கேட்கலாம். ஆனா அது வந்து காது வழியா போயிட்டு அப்படியே போயிடும் நம்மளுக்கு. அது மேல வந்து நம்மளுக்கு உள்வாங்கறதுக்கு இடமே இல்ல. சோ வெளியிலேந்து அறிவு வந்து நம்மள மாத்திக்கிறதுக்கும் அங்க வாய்ப்பில்ல. உள்ள நாம டிராவல் பண்ணி போய் உள்ளேந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இன்ட்யூஷன் ஒர்க் ஆயி, அந்த இன்னர் இன்டெலிஜென்ஸ் மூலியமா நம்ம எவால்வ் ஆகுறதுக்கும் அங்க வாய்ப்பில்ல. சோ இதுதான் வந்து இந்த ஓவர் திங்கிங்னால அண்ட் ஓவர் ஐடென்டிஃபிகேஷன்னால நம்மளுக்கு வர்ற பாதிப்புகள். அதாவது இந்த ஈகோனால எப்படி வந்து இந்த கார்மிக் என்டாங்கிள்மெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா, ஈகோ வந்து நம்ம டீட்டெயில்டா பார்த்திருக்கோம். ஈகோல வந்து இன்ஃபீரியர் ஈகோன்னு இருக்கு, சுப்பீரியர் ஈகோன்னு இருக்கு. சோ நம்ம எப்படி வந்து அகைன் நம்மளோட டெண்டன்சி என்னவா இருந்திருக்கும்? எய்தர் இன்ஃபீரியர்ல இருந்திருப்போம், இல்ல சுப்பீரியர்ல இருந்திருப்போம். அங்கேருந்து தான் நம்ம வந்து அப்படிதான் நம்ம உணர்வோம். அதுலேருந்து தான் நம்மளுக்கு எண்ணங்கள் வரும். சோ நம்மளுக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்கள் வருதுன்னா, அது எப்பயோ நம்மளுக்கு தேவையில்லாம அந்த மாரிலாம் நடந்திருக்கலாம். அந்த அனுபவத்த நம்ம அனுபவிச்சிருக்கலாம். சோ அதுலேருந்து நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. சோ அந்த எண்ணங்கள் வர்றதோட மட்டும் நிக்காது. ஏன்னா, அந்த காலம்ங்கிறது வந்து அந்த மனசுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த காலம்ங்கிறது வந்ததுக்கு அப்புறம், பாஸ்ட் மட்டும் இல்ல, ஃபியூச்சரும் இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. சோ அந்த அறிவு எப்போ வருதோ, அப்போ வந்து நம்மளுக்கு அந்த காலம்ங்கிறது வந்து தெரியும். அதனால தான் இப்போ உயிரினங்கள்லாம் கூட அந்த தனக்கான உணவ வந்து சேவ் பண்ணி வச்சுக்குதுல்ல. சோ அதுலேருந்தே அந்த இது வந்து ஆரம்பிச்சிருது. ஃபியூச்சர்க்கான யோசித்தல்ங்கிறது அதுலேருந்தே ஆரம்பிச்சிருது. இப்ப நாம வந்து இன்னைக்கு மட்டுமா சம்பாதிக்கிறோம். நம்ம நாளைக்கு வேணுங்கிறது சம்பாதிக்கிறோம். அடுத்த வருஷத்துக்கு சம்பாதிக்கிறோம். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிளான்ஸ், 10 இயர் பிளான்ஸ் இந்த மாரி நெறைய போட்டு வச்சிருக்கோம்ல. சோ இதெல்லாம் வந்து மைண்ட் ஸ்பேஸ்ல இருந்து தான் பண்றோம். ஆனா அது சரியா பண்றோமா? இது தேவையா நம்மளுக்கு? தேவைக்குட்பட்டு தான் பண்றோமா? தேவைக்கு அதிகமா பண்றோமா? நம்ம பண்றதன் நோக்கம் என்ன? சோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் வந்து நம்ம ஹார்ட் ஸ்பேஸ்ல இருந்து யோசிக்கும்போது, நம்மளுக்கு வந்து இதுக்கான கரெக்ட்டான ஒரு அப்ரோச் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சோ இது வந்து இந்த ஓவர் ஐடென்டிஃபிகேஷன்னால. ஈகோலேருந்து நம்ம செயல்படும்போது நம்மளுக்கு அங்க எல்லா எமோஷன்ஸும் வரும். இந்த பொறாமை, கோவம், ஹேட், தேவையில்லாத அந்த காழ்ப்புணர்ச்சி எல்லாமே அதாவது அந்த டெண்டன்சில வந்து ஜென்ம ஜென்மமா நம்மளுக்கு அந்த பழிவாங்குற உணர்வு இருந்திருந்ததுன்னா, அது ஃபீலிங்ஸா வந்து தாட் லெவல்ல வந்து அது அப்படியே வந்து தாட்ல ஸ்டக் ஆயிடுது. ஃபுல்லா வந்து தாட்ஸ்ல வந்து ஸ்டக் ஆயிடுது. அப்ப தாட்ஸ் என்ன பண்ணும்? நெகட்டிவ் எமோஷன்ஸ ஜெனரேட் பண்ணி, அது வந்து ஓரளவுக்கு மேல தாட்ஸாலயும் வந்து அத அப்படியே வந்து சீஸ் பண்ணி வைக்க முடியாது. சோ அது வந்து அந்த எனர்ஜி வந்து அப்படியே போகணும்ல. அதுதான் வந்து அங்க எமோஷன்ஸா வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால என்ன ஆகும்? நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ நம்ம கெயின் பண்ணுவோம். நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால நெகட்டிவ் இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். நம்மளோட இன்டராக்ஷன் எப்படி இருக்கோ அப்படிதான் ரிஃப்ளெக்ஷனும் வரும்.
அதுலேருந்து நம்ம நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ திருப்பியும் சேகரிப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க போகும்? திருப்பியும் ஃபீலிங்ஸ்க்கு போகும், டெண்டன்சிக்கு போகும். டெண்டன்சி அகைன் நெகட்டிவா சார்ஜ் ஆகும். ஸோ இது வந்து இப்படிதான் நம்ம வந்து மைண்ட வந்து யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணி நெறைய வந்து தாட்ஸ வந்து எப்படி நம்ம வச்சுக்கணும்? ஏன் அந்த தாட்ஸ் வருது? வர்ற தாட்ஸ் இம்பார்ட்டன்ட்டா இல்லையா? அந்த தாட்ஸ் எதுலேருந்து ஜெனரேட் ஆகுது? அது பிரயோஜனமானதா? இல்ல அத எப்படி நம்ம பிரயோஜனமானதா மாத்திக்கணும்? இப்படிங்கிற எந்த ஒரு அறிவுமே இல்லாம, நம்ம ஜஸ்ட் அப்படியே இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம். இதனாலேயே நம்மளுக்கு வந்து அன்கான்ஷியஸ் லெவல்ல தானே நம்ம போறோம். மைண்ட் லெவல்ல அன்கான்ஷியஸ் பேட்டர்ன்ல தான் இது வருது. ஸோ இதுலேருந்து போய் போய் நம்ம என்ன பண்ணுவோம்? திருப்பியும் அந்த கார்மிக் என்டாங்கில்மென்ட்ல வந்து சிக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது தான் வந்து இந்த தாட்ஸ்னால கர்மா எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படிங்கிறதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன். தேங்க் யூ.